அதாவது லிவர் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கு. அது லிவர்ல கேன்சர் வருது. இந்த லிவர் கேன்சர் வராம இருக்கிறதுக்கு ஏதாவது தடுக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? இல்ல அதோட சிம்டம் ஏதாவது எப்படி மேம் தெரிஞ்சுக்கலாம் அது? இப்போ லிவர் மட்டும் இல்ல, நம்ம உடம்புல எங்க கேன்சர் இருக்கு அப்படின்னாலும் ஜெனரல் நான் போய் கேன்சருக்கான ஒரு சிகிச்சை எடுக்கிறேன், டெஸ்ட் எடுக்கிறேன்னு யாருமே போறது கிடையாது. ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க, சரி ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க, பிளட் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்கன்னு போகும்பொழுது தான் நமக்கு ஒரு டியூமர் இருக்கு சஸ்பெக்ட் பண்றோம். டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா லிவர்ல கேன்சர் இருக்கு. ஏன்னா லிவர் வந்து ஒரு மேஜர் ஆர்கன். நம்ம உடல்ல 5 முக்கியமான ராஜ உறுப்புகள்ல லிவர் ஒண்ணு. அதாவது மற்ற ஆர்கனை விட இது நல்லாவே தாங்குன்னு சொல்லலாம். ஆமா, ரீஜெனரேட் க்ரோத் ஆகக்கூடிய ஒரு ஆர்கன். எவ்வளோ நம்ம அதை கஷ்டப்படுத்தினாலும் அது மீண்டும் நமக்காக போராடக்கூடிய ஒரு ஆர்கன்னா லிவர் தான். பித்தப்பை கல் வருது, ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருக்கு. அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு இந்த பித்தப்பை கல் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கால் பிளாடரை ரிமூவ் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க. அதை ரிமூவ் பண்ணாமலே நம்மளுடைய முதல்ல டயட் நம்ம நோட் பண்ணி கொடுத்துருவோம். அதனோட மெடிசன்ஸும் எடுக்கும்போது பித்தப்பை கல்ல கம்ப்ளீட்டா நம்ம கரைக்க முடியும். அதே மாதிரிதான் இந்த கேன்சர் பிரச்சனையும் ஒவ்வொருத்தருக்கும் எந்த ஸ்டேஜில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெடிசன்ஸ் சித்தால எடுக்கும்போது. வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பாருங்க எப்படி இருக்கேன்ட்டு. ஆரோக்கியமா சந்தோஷமா ஜெகஜோதியா. நீங்க இன்னும் அழகான ஒரு சாரி சூப்பரா இருக்கீங்க. உங்களுடைய முக மலர்ச்சி என்ன தெரியுமா, இங்கேயும் குணமாகி போய் உங்களை விஷ் பண்றாங்க பாருங்க. அப்பதான் எனக்கு ஹாப்பியா இருக்கும். ஆமா, அது ஒரு சந்தோஷம் ஆயிடுது இல்ல, நல்லா ஆயிட்டாங்கன்னும் போது உங்களுக்கு ஒரு ஹாப்பி வருது. செகண்ட் மந்த் ரிப்போர்ட் எடுத்துட்டு வருவாங்க, திக்குன்னு இருக்கும். எனக்கு ஏதோ எக்ஸாம் ரிசல்ட் வர மாதிரி. அந்த ரிசல்ட் பார்த்தோன்னே மேம் என் முகத்தை பார்த்து அவங்களே சொல்லுவாங்க, சரிங்க மேம் நல்லா இருக்கு ரிசல்ட்னா. பேஷண்டே சொல்லும் போதுதான் ஓகே. இல்ல ஒருத்தர் இன்டர்வியூ எடுத்தோம் மேம், அவர் சொன்னாரு, அவங்ககிட்ட பேசும்போதே எனக்கு ரொம்ப ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. ஒரு அழகா அந்த பேசுற விதம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் இன்னைக்கு பாதி குணமாயிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அது என் கேமராமேன் பக்கத்துல இருக்காரு, அவர் தான் ப்ரூஃப். அவர் எடுத்தாரு, நான் ஒரு அழகா பேசினாரு இல்லையா, அவர் அழகா பேசினாரு. நான் வந்தேன், நல்லா ஆயிட்டேன், இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லும்போது எனக்கு இப்போ நானே உங்களுக்கு நிறைய ரெஃபர் பண்றோம். ஏன் ரெஃபர் பண்றோம்னா நல்லா ஆயிட்டாங்கன்னு தெரியும் போது தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா மேம். இன்னைக்கு ஒரு புது டாபிக், அதாவது லிவர் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கு. அது லிவர்ல கேன்சர் வருது. இந்த லிவர் கேன்சர் வராம இருக்கிறதுக்கு ஏதாவது தடுக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? இல்லை அதோட சிம்டம் ஏதாவது எப்படி மேம் தெரிஞ்சுக்கலாம் அது? லிவர் கேன்சர் வந்து கொஞ்சம் அந்த லாஸ்ட் ஸ்டேஜ்லாம் சிம்டம் சிவியரா இருக்கும். ஸ்டார்டிங்ல நமக்கு எதுவுமே தெரியாது மேம். இப்போ கேன்சர்னாவே நம்ம என்ன சொல்றோம், சிம்டம்ஸே தெரியாது. ஃபைனல் ஸ்டேஜ்ல கொண்டு வந்து முத்தன பிறகு தாங்க எங்களுக்கே தெரியும் தான் நார்மலா சொல்லுவாங்க. பட் கேன்சர் அப்படின்னு சொல்லும்போது சில சிம்டம்ஸ் நமக்கு தெரியும். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், இது நார்மலா வரக்கூடிய சிம்டம்ஸ், தலைவலியா ஒரு மாத்திரை போட்டு அதை சப்ரஸ் பண்ணிடுறோம், வயிறு வலியா. ஸோ அதுக்கும் தனித்தனியா நம்ம நினைக்கிறோமே தவிர இது கேன்சரா இருக்குமா அப்படின்ற ஒரு இது வராது. நம்ம யாருக்குமே அந்த நினைவே வராது. இப்போ லிவர் மட்டும் இல்ல, நம்ம உடம்புல எங்க கேன்சர் இருக்கு அப்படின்னாலும் ஜெனரல் நான் போய் கேன்சருக்கான ஒரு சிகிச்சை எடுக்கிறேன், டெஸ்ட் எடுக்கிறேன்னு யாருமே போறது கிடையாது. ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க, சரி ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க, பிளட் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்கன்னு போகும்பொழுது தான் நமக்கு ஒரு டியூமர் இருக்கு சஸ்பெக்ட் பண்றோம். நார்மலா ஸ்கேன் எடுப்போம், யூஎஸ்ஜி ஸ்கேன் எடுக்கும்போது டியூமர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது மெலிக்னன்ட் அப்படின்னு ஒரு வேர்டு போட்டாங்களே, நம்ம வந்து அது கேன்சர்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே மெலிக்னன்சி இருக்கா, அப்போ நம்ம செகண்ட் என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் அட்வான்ஸா சிடி ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க. அதுல இன்னும் துல்லியமா நமக்கு தெரிய வந்துடும். ஸோ பாடியில் எங்கெல்லாம் நமக்கு இருக்குது அதில் கன்ஃபர்மேஷன். ஸோ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு சிடி ஸ்கேன். ஓகேங்க இது எந்த லெவலில் இருக்குது, பாடியில் வேற எங்கேயாவது நமக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கன்னா பெட் ஸ்கேன், ஹோல் பாடி நம்ம வந்து பெட் ஸ்கேன் எடுத்துடணும். ஸோ அப்போது நமக்கு எங்கெங்கெல்லாம் அந்த செல்ஸ், டியூமர் செல்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வரும். பிளட் டெஸ்ட்டில் பார்க்கும்போது இந்த டியூமர்லேருந்து சில ஃப்ளூயிட்ஸ் வந்து வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும், டியூமர் செல்ஸ்லேருந்து வரக்கூடியது. அது பிளட்ல நமக்கு மிக்ஸ் ஆகிருக்கும் போது டியூமர் மார்க்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய டெஸ்ட் எடுத்துருவோம். அப்படியெல்லாம் பார்ப்போம். இல்லை எஃப்என்ஏசி டெஸ்ட் எடுப்போம். முக்கியமாக பயாப்சி அப்படின்னு சொல்கிறது அந்த டியூமர்லேருந்து கொஞ்சம் டிஷ்யூ எடுத்து டெஸ்ட் பண்ணுறது.
ஸோ அதில் நமக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிரும். ஒவ்வொருத்தருக்குமே பாடியில் இந்த கேன்சர் செல்ஸ் இருக்க தான் செய்யுது. ஆனால் அது ஆக்டிவ் ஆகிறது, மல்டிப்ளை ஆகிறதுன்றது நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்ஸாக இருக்கலாம். ஏதாவது ஒரு ரீசன்னால அது மல்டிப்ளை ஆகும்போது தான் கேன்சராக நமக்கு உருவாகுது. அப்போதான் நம்ம முன்னோர்கள் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, கேன்சரை தடுக்கக்கூடிய மூலிகைகள் உணவோட கொண்டு வந்து வச்சாங்க. ஓ, உணவோடு கொண்டு வந்து வச்சாங்க. உணவுலே இருக்கு. உணவுல இப்போ இந்த கேன்சர் செல்களை வந்து க்ரோத் ஆகாம இருக்கிறதுக்கு, அது இன்ஆக்டிவாவே இருக்கிறதுக்கான உணவுகள் தான் நிறைய அன்றாடம் நம்ம சாப்பிடக்கூடியது. இப்போ உலக அளவுல எந்த நோய் வந்தாலும் நம்ம ஸ்ட்ராங்கா இருப்போம். அதுக்கு இப்ப கொரோனாலே பாத்தீங்கன்னா நம்ம ஓரளவு வந்து ஓகே அப்படின்னு பேலன்ஸ் பண்ணி வித்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். அதுக்கு ரீசன் நம்மளோட உணவு முறை, நம்மளுடைய ரேஸ், பாடியில இருக்கிற ஜீன். ஜீன் அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள், முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள்ல இருந்து ஒவ்வொரு விரத முறையா இருக்கட்டும், உணவு முறை, இந்த சீசன்ல இது சாப்பிடுங்க, இந்த வயசுல இது சாப்பிடுங்க, பெண் குழந்தைகள் இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு ஒரு உணவு முறை கட்டமைப்பை நம்ம கூட வச்சிருந்தாங்க. இன்னொன்னு, வீட்லயே நம்ம வந்து நிறைய பிராணிகள்லாம் வளர்ப்போம். ஆடு இருக்கும், நம்ம பசு வீட்டில் இருக்கும், கோழி இருக்கும். ஸோ இயற்கையான உணவுகள், அதனோடு சார்ந்த ஒரு வாழ்க்கை முறையில நம்ம ஹாப்பியாகவும் இருந்தோம். ஆமா. ஸோ இப்போ நிறைய பேருக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸே ஒரு ரீசன் ஆயிடுது கேன்சர் வர்றதுக்கு. ஸோ இப்போ இந்த லிவர் கேன்சர் அப்படின்னு சொல்லும்போது சில சிம்டம்ஸ் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். என்ன அப்படின்னா, உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே போறது. இப்போ வெயிட் லாஸ் நான் பண்றேன், எனக்கு உடல் எடை குறையுது, ஓகே. ஆனா நான் வெயிட் லாஸ் பண்ணல, நார்மலா எப்பவும் போலே இருக்கேன். ஆனா கடந்த 6 மாதம் 1 வருடத்துல எனக்கு கிட்டத்தட்ட 10 கிலோ குறைஞ்சிடுச்சே அப்படின்னு சொன்னோம்னா, நமக்கு கட்டாயம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நமக்கே தெரியாம ஒரு 3-4 மாதத்திலேயே எனக்கு வெயிட் லாஸ் ஆகுதுன்னா உடனே அலர்ட் ஆயிடணும். ஸோ அப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் கேன்சராக இருக்கலாம். அன்யூஷுவலாக ஒரு வெயிட் லாஸ் ஆகுதுன்னா கேன்சர். இதுவே லிவர்ல நமக்கு ப்ராப்ளம் இருக்கு, கேன்சர் இருக்கா அப்படின்னா நம்மளை திங்க் பண்ணிக்கணும். நம்ம ஆல்கஹால் எவ்வளோ நாளாக எடுத்துட்டு இருக்கிறோம், ஸ்மோக்கிங் ஹேபிட் நமக்கு இருக்கா, எந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம், ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணும்போது டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா லிவர்ல கேன்சர் இருக்கு. ஏன்னா லிவர் வந்து ஒரு மேஜர் ஆர்கன். நம்ம உடல்ல 5 முக்கியமான ராஜ உறுப்புகள்ல லிவர் ஒண்ணு. அதாவது மற்ற ஆர்கனை விட இது நல்லாவே தாங்குன்னு சொல்லலாம். ஆமா, ரீஜெனரேட் க்ரோத் ஆகக்கூடிய ஒரு ஆர்கன். எவ்வளோ நம்ம அதை கஷ்டப்படுத்தினாலும் அது மீண்டு நமக்காக போராடக்கூடிய ஒரு ஆர்கன்னா லிவர் தான். அப்போ அதுலயே ப்ராப்ளம்னா அப்போ நம்ம எந்த அளவுக்கு அதை கஷ்டப்படுத்திருக்கோம்னு பார்க்கணும். கண்டிப்பா. ஸோ அப்போ நம்மளுடைய ஃபுட்டு, லைஃப் ஸ்டைல், இது எல்லாமே சேர்ந்து தான். அப்போது நம்மளுடைய உணவு முறைகளில் தான் சொல்லுவாங்க ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய ஹெர்ப்ஸ் அப்படின்னா மஞ்சள், இஞ்சி, பூண்டு, சீரகம், சோம்பு, இதை தாண்டி இன்னும் மருந்து வகைகள்ல நிறைய இருக்கு. ஸோ அப்போ இந்த கேன்சர் செல்களை அழிக்கக்கூடிய மருந்து வகைகள், எண்ணெய் வகைகள்லாம் இருக்கு. இதுல முக்கியமா இந்த ஹெப்படோ ப்ரொடெக்டிவ் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய மூலிகைகள். ஸோ அந்த மூலிகைகளை நம்ம எடுக்க எடுக்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த லிவர்ல இருக்கிற ப்ராப்ளம் நமக்கு ரெக்கவர் ஆகுது. இப்போ இந்த கேன்சர் ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கு, என்ன பண்ணலாம்? நிறைய பேர் பண்ற தவறு இதுதான். ஆரம்பத்திலேயே நமக்கு கேன்சர் டிடெக்ட் பண்ண உடனே சித்தா மெடிசன்ஸ் எடுத்துடணும். எந்த வகையான சிகிச்சைகள் எடுத்துட்டு இருந்தாலும் உடனே நம்ம சித்த மருந்துகள் எடுக்கணும். இதுல செகண்ட் கேட்டகரி அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு கேன்சர் இருந்து தெரப்பிலாம் கொடுத்து நான் ரெக்கவர் ஆயிட்டேன், இதுக்கப்புறம் திரும்ப எப்ப வேணாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இனிமே நம்ம லைஃப் லாங் கேன்சர் பிரச்சனை வராம இருக்கிறதுக்கும் சித்த மருந்துகள் எடுக்கலாம். அன்னைக்கு சொன்னீங்க மேம், ஒருத்தர் வந்து உங்ககிட்ட சிஸ்டருக்காக வந்தாருன்னு நினைக்கிறேன், பெங்களூர்ல. சிஸ்டர் வந்து ஏதோ கேன்சர்ன்ட்டு வந்தாரு. அவர்கிட்டயும் சொன்னீங்க, இது இப்போ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, லாஸ்ட் டைம் ஷூட் பண்ணும்போது இது திருப்பியும் வராம இருக்கிறதுக்கு ஒரு மருந்து இருக்குன்னு. இது யாரும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா இது ஒரு பயம் இருக்கும்ல மேம். அது கரெக்டா சொன்னீங்க. அப்போ அந்த மாதிரி திரும்ப வராம இருக்கிறதுக்கும் நம்ம மெடிசன்ஸ் கொடுக்குறோம். ஏன்னா இந்த கேன்சர் அப்படின்ற ஒரு எங்க வேணாலும் இருக்கலாம், வாயில இருக்கலாம், த்ரோட்ல இருக்கலாம், பெண்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் இருக்கலாம், லிவர்ல நம்ம இப்போ பேசிட்டு இருக்க மாதிரி லிவர்ல இருக்கலாம், குடல் பகுதியில இருக்கலாம், ஸோ நம்ம கட்ல. ஸோ எங்க கேன்சர் இருந்தாலும் அதை கம்ப்ளீட்டா கியூர் பண்றதுக்கு சித்தா மெடிசன்ஸ் இருக்கு, அதுல குழப்பமே வேண்டாம். ஏன்னா சித்தர்கள் நோய்கள், எல்லா நோய்களுக்குமே மருந்து கொடுத்துருக்காங்க. அது ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரி நம்ம பயன்படுத்துறோன்றதை பொறுத்து தான் நமக்கு ரிசல்ட் இருக்கும். அதனால இந்த கேன்சர் மாதிரியான பிரச்சனைகளுக்கு முக்கியமா இந்த கல்லீரல், லிவர்ல வரக்கூடிய கேன்சர் மட்டும் இல்லை, அதிகமா ஆல்கஹால் கன்சியூம் பண்றதுக்கு லிவர் சிர்ஹோசிஸ் வருது, பித்தப்பை கல் வருது, ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருக்கு. அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு இந்த பித்தப்பை கல் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கால் பிளாடரை ரிமூவ் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க. அதை ரிமூவ் பண்ணாமலே நம்மளுடைய டயட்,
முதல்ல டயட் நம்ம நோட் பண்ணி கொடுத்துருவோம். அதனோட மெடிசன்ஸும் எடுக்கும்போது பித்தப்பை கல்லை கம்ப்ளீட்டாக நம்ம கரைக்க முடியும். அதே மாதிரி தான் இந்த கேன்சர் பிரச்சனையும் ஒவ்வொருத்தருக்கும் எந்த ஸ்டேஜில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெடிசன்ஸ் சித்தால எடுக்கும்போது ஒரு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியும். ஸோ அது எந்த ஸ்டேஜில் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி சித்தால மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம் மேம். தேங்க்யூ. இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்க ஒழுங்காக அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நீங்கள் சொல்கிற ஃபுட்டை எடுத்துக்கணும், நீங்கள் சொல்கிற மருந்து சாப்பிடணும், நீங்கள் கரெக்டாக ட்ரீட்மெண்ட்டுக்கு வரணும். ஏன்னா அப்படி தான் நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க, அன்றைக்கி குணமாயிட்டேன்னு சொன்னாங்க. அது இங்கிலீஷ் மெடிசனே நான் எடுத்துக்க மாட்டேன், நான் நித்யாவை தான் பார்ப்பேன்னு சொல்லி அவங்க பிரதர் அனுப்பிச்சு அவர் வந்து மெடிசன்லாம் வாங்கிட்டு போனார். வீடியோ காலில் பேசுனீங்க. இப்போ இதெல்லாம் வந்து எங்களுக்கு என்னென்னா எதுனாலும் பயப்படாதீங்கன்றது தான். இப்போ நான் டெய்லி கேமராவில் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது தான், எதுக்குமே பயப்படாதீங்க. எல்லாத்துக்கும் எங்கள் நித்யா மேம்கிட்ட ஒரு மருந்து இருக்குது, ஒரு பயமும் வேணாம். அவங்க நாடியை பிடிச்சி உங்களுக்கு எல்லாமே சொல்லிவிடுவாங்க. அதனால் கேன்சர் வந்துச்சே, எனக்கு கிட்னி ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம் வந்துச்சே, நம்ம என்ன பண்ணுறது, டோன்ட் வரிங்க. வாழ்கிறது கொஞ்ச காலம்னாலும் ஆரோக்கியமாக வாழுங்க. இதுதான் எங்கள் மேமோட மந்திரமே இதுதான். வாங்க இங்கே வாங்க, நல்லா அவங்க சீக்கிரமாக குணமாகுங்க, ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஆரோக்கியமாக இருக்க, அவ்வளோதான். அதுதான் எங்கள் நித்யா மேம் சொல்கிறது. வாங்க வீடியோலேருந்து நம்பர் எடுத்து என்ன பிரச்சனைனாலும் அப்பாயின்மெண்ட் வாங்கி எங்கள் நித்யா மேம்கிட்ட நேரில் வந்து சந்திங்க. சப்போஸ் வெளியில் இருக்கீங்கன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஆன்லைன்லேயும் பார்க்குறாங்க. மெடிசனுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற பயம் வேணாம். இங்கேருந்து மெடிசன் எல்லா நாட்டுக்குமே போகுது, உங்களுக்கு வராதா? அதனால் டோன்ட் வரி, ஹாப்பியாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க.